பறவைகளும் கூட்டமாக வாழ்வதை பற்றி, குழுக்களாக, மனிதர்களைப் போலவே. அது நடத்தையை பற்றி பேசவில்லை. இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? எல்லா பிராணிகளும் பறவைகளும் உலகின் உயிரினங்களும் சமுதாய கூட்டங்களாகவே வாழ்கின்றன என்று சொல்கிறது. மனிதர்களைப் போலவே அவையும் ஒன்றாக வாழ்கின்றன. கருவியல் பற்றி என்னால் நீண்ட நேரம் பேச முடியவில்லை. அவர் பேசிய 8 அல்லது 9 விஷயங்களுக்கு நான் பதில் அளித்து விட்டேன். கருவியலை பற்றி விவரமாக பேசப் போகிறேன். டாக்டர் வில்லியம் கேம்பல் கருவியல் சம்பந்தமாக நிறைய ஐயங்களை எழுப்பியுள்ளார். அவர் கரு அபிவிருத்தி கட்டங்களை பற்றி ஹிப்போக்ரட்டிஸும் கேலனும் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டதாக சொன்னார். அது சம்பந்தமாக படங்களையும் காட்டினார். கவனிக்க வேண்டிய விஷயம், யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று சொல்ல அது குரானோடு ஒத்துப்போகிறது என்றால் அவரிடமிருந்து குரான் காப்பி அடித்ததாக ஆகிவிடுமா? உதாரணத்திற்கு, நான் ஒரு சரியான விஷயத்தை பற்றி சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே கருத்தை எனக்கு முன்பாக சொல்லியிருக்கலாம். அதற்காக நான் காப்பி அடித்தேன் என்று அர்த்தமா? ஒருவேளை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். குரானை முரண்பாட்டு அணுகுமுறையில் பார்த்தால் ஆமாம், காப்பி அடித்தீர்கள், சரி. ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் குரான் ஹிப்போக்ரட்டிஸ் சொன்ன தவறான விஷயங்களை காப்பி அடிக்கவில்லை. காப்பி அடித்திருந்தால் அனைத்தையுமே அடித்திருக்க வேண்டுமே. அறிவுபூர்வமான விஷயம். விஞ்ஞானியாக இருந்திருந்தால் மட்டும்தான், ஓ இது சரி, இது தவறு, இதை காப்பி அடிக்க மாட்டேன், இது சரி, இதை காப்பி அடிப்பேன் என்றெல்லாம் சொல்லியிருப்பார். ஹிப்போக்ரட்டிஸும் கேலனும் சொன்ன அனைத்து கட்டங்களும் குரானில் அப்படியே இல்லை. அவர்கள் அட்டை போன்ற ஒரு நிலையை பற்றி சொல்லவில்லை. அவர்கள் முத்காவை பற்றியும் சொல்லவில்லை. எங்கு சொன்னார்கள்? ஹிப்போக்ரட்டிஸும் கேலனும் பெண்களுக்கும் இந்திரியம் உண்டு என்று சொன்னார்கள். அவர்கள் மட்டுமல்ல, பைபிளும் அதையே தான் சொல்கிறது. பைபிளை படித்தால் லேவியராகமம் அதிகாரம் 12 வசனங்கள் 1-2 பெண்ணும் இந்திரியத்தை வெளியிடுவதாக சொல்கிறது. உண்மையில் பைபிள் தான் ஹிப்போக்ரட்டிஸை பார்த்து காப்பி அடித்துள்ளது. மேலும் பைபிள் யோபு புத்தகத்தில் அதிகாரம் 10 வசனங்கள் 9-10 சொல்கிறது, களிமண் போல் என்னை உருவாக்கினீர், நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உரைய பண்ணினீர். பால் போல் வார்த்து தயிர் போல் உரைய என்பவை அப்படியே ஹிப்போக்ரட்டிஸிடமிருந்து காப்பி அடித்த வார்த்தைகளாகும். ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏனென்றால் இது தேவனின் வார்த்தைகள் அல்ல, அது விஞ்ஞான முரண்பாடானவை. கிரேக்கர்களான ஹிப்போக்ரட்டிஸும் கேலனும் சொன்னது உரையப்பட்ட தயிர் போல் மனிதர்கள் படைக்கப்படுகிறார்கள் என்று. பைபிள் அதை அப்படியே காப்பி அடித்திருக்கிறது. ஆனால் குரான், அல்ஹம்துலில்லாஹ், டாக்டர் கீத் மோர் மற்றும் பல விஞ்ஞானிகள் எழுதிய நூல்களை ஆராய்ந்தோமேயானால் அதில் ஹிப்போக்ரட்டிஸும் மற்றும் கேலன் போன்றவர்களும் ஆரம்பத்தில் கருவியல் சம்பந்தமாக நிறைய ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறார்கள். அரிஸ்டோட்டலும் அப்படித்தான். அதில் பல விஷயங்கள் சரி, பல விஷயங்கள் தவறு. மேலும் அவர் சொல்கிறார், மத்திய காலகட்டத்தில், அரபு உலகத்தில் குரான் தோன்றிய காலகட்டம், குரான் கருவியல் சம்பந்தமாக அதிகமான விஷயங்களை தந்துள்ளது. குரான் காப்பியடிக்கப்பட்டதாக இருந்தால் எதற்காக கீத் மூர் தன்னுடைய புத்தகத்தில் குரானை கண்ணியப்படுத்த வேண்டும்? அவர் ஹிப்போக்ரட்டிஸையும் அரிஸ்டோட்டலையும் கூட பாராட்டுகிறார். ஆனால் அவர்கள் சொன்னதில் சில தவறுகள் உள்ளது என்றும் சொல்லியிருக்கிறார். ஆனால் குரானை பற்றி அப்படி சொல்லவில்லை. கிரேக்கர்களிடமிருந்து குரான் காப்பி அடித்தது இல்லை என்பதற்கு இதுவே போதுமான சாட்சி. சந்திரனின் ஒளி, அதுவும் கிரேக்கர்களிடமிருந்து காப்பி அடிக்கப்பட்டது. உலகம் உருண்டை என்பது கூட அவர்களிடமிருந்து காப்பி அடித்தது என்று சொல்வீர்கள். கிமு 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பைத்தாகரஸ் என்பவர் உலகம் உருண்டை என்று நம்பினார். அவர்கள் உலகம் சுழல்கிறது, சூரிய வெளிச்சம் பிரதிபலிக்கப்பட்ட வெளிச்சம் என்று நம்பினார்கள். ஒருவேளை நபி அவர்கள் நவுத் பில்லா காப்பி அடித்திருந்தால் சூரியன் அசைவற்று இருக்கிறது என்ற அவர்களுடைய கருத்தை ஏன் காப்பி அடிக்கவில்லை? பிரபஞ்சத்தின் மத்தியில் சூரியன் உள்ளது என்று அவர்கள் நம்பினார்கள். பிறகு ஏன் நபி அவர்கள் சரியானதை காப்பி அடித்துவிட்டு தவறானதை விட்டுவிட்டார்கள்? நபி அவர்கள் காப்பி அடிக்கவில்லை என்பதற்கு இதுவே போதுமான சான்று. அவர் ஒரு நீண்ட பட்டியலை கொடுத்தார். கிரேக்கத்திலிருந்து சீரியம், சீரியத்திலிருந்து அரபு என்றெல்லாம் நீட்டிக்கொண்டே போனார். குரானின் ஒரே ஒரு வசனம் இதையெல்லாம் தவறு என்று நிரூபித்துவிடும். திருக்குரானில் சூரா அன்கபூத் அத்தியாயம் 29 வசனம் 48 சொல்கிறது, இதற்கு முன்னர் எந்த வசனத்தையும் நீர் படித்ததில்லை, உம்முடைய கையால் எழுதியதும் இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் அசத்தியவாதிகள் சந்தேகம் கொண்டிருப்பார்கள். நபி அவர்கள் உம்மியாக இருந்தார்கள், எழுத படிக்க தெரியாதவர். இதுவே நபி அவர்கள் காப்பி அடிக்கவில்லை என்பதற்கு போதுமான வரலாற்று சான்றாகும். இதுவே போதும். யோசித்து பாருங்கள், ஒரு படித்த விஞ்ஞானியால் கூட இதை செய்ய முடியாது. ஆகவேதான் இறைவன் கடைசி இறை தூதரை உம்மி நபியாக படைத்தான். அப்பொழுதுதான் அசத்தியவாதிகளின் பேச்சு, அதாவது இஸ்லாத்திற்கு எதிராக எழுதுபவர்கள், அவர்களால் வாய் திறக்க முடியாது. ஏனெனில் நபி உம்மியாக இருந்தார்கள். பைபிளை குறித்து
இன்னும் அநேக விஷயங்களை நான் பேசிக்கொண்டே போக முடியும். குரானுக்கு எதிரான அவருடைய வாதங்களுக்கு பதிலளித்து விட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். குரானின் ஒரு விஷயம் கூட விஞ்ஞானத்திற்கு எதிரானது என்று நிரூபிக்க முடியவில்லை. நான் சொன்ன 22 விஷயங்களை அவர் தொடவில்லை. 2 தொட்டார், அதையும் நிரூபிக்கவில்லை. ஆகவே பைபிள் நவீன விஞ்ஞானத்தோடு முரண்படுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. 23வது விஷயம், உயிரியல் விஞ்ஞானத்தை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் அதிகாரம் 11 வசனம் 6 முயலானது அசை போடுகின்ற மிருகம் என்று. முயல் அசை போடுவதில்லை என்பது நமக்கு தெரியும். அதன் உதட்டசைவை வைத்து அது அசை போடுகிறது என்று நம்பினார்கள். ஆனால் முயல் அசை போடுவதில்லை, அதற்கு பிரிவுகளை கொண்ட வயிறும் இல்லை. மேலும் பைபிள் சொல்கிறது, நீதிமொழிகள் அதிகாரம் 6 வசனம் 7 எறும்புக்கு தலைவனோ அதிகாரியோ பிரபுவோ கிடையாது என்று சொல்கிறது. ஆனால் இன்று எறும்புகள் கூர்மதி உள்ளவை என்பது நமக்கு தெரியும். சீரிய கூட்டமைப்புக்குள் வாழ்பவை. அவற்றுக்கு தலைவன், கண்காணிகள், பணியாளர்கள் என்பதோடு ஒரு ராணியும் ஆட்சியாளரும் உண்டு. ஆகவே பைபிள் விஞ்ஞானத்தோடு முரண்படுகிறது. மேலும் பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது, ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 14 ஏசாயா 65:25 பாம்புகள் மண்ணை தின்னும் என்கிறது. எந்த உயிரியல் நூலும் பாம்புகள் மண்ணை தின்னும் என்று சொல்லவில்லை. மேலும் லேவியராகமம் அதிகாரம் 11 வசனம் 20 அருவருக்கத்தக்கவையில் பறக்கிறவைகளில் 4 கால் உள்ளவை அருவருக்கத்தக்கவை. சில அறிஞர்கள் உஃப் என்ற எபிரேய சொல்லை பறவை என்று மொழிபெயர்த்தது தவறு என்கிறார்கள். கிங் ஜேம்ஸ் பைபிளில் பூச்சி அல்லது சிறகு முளைத்த பிராணி என்று சொல்லப்படுகிறது. மேலும் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் பைபிள் சிறகுள்ள பிராணி என்கிறது. மேலும் அதில் 4 கால்கள் உடைய எல்லா பூச்சிகளும் அருவருக்கத்தக்கவையே, அவைகள் உண்ணத்தகாதவை ஆகும் என்கிறது. நான் டாக்டர் கேம்பலை கேட்கிறேன், எந்த பூச்சிக்கு 4 கால்கள் உள்ளது? தொடக்க பள்ளியில் படிக்கும் மாணவனுக்கு கூட பூச்சிகளுக்கு 6 கால் என்று தெரியுமே. உலகத்தில் எந்த பறவைக்கும் எந்த பூச்சிக்கும் 4 கால்கள் கிடையவே கிடையாது. மேலும் கற்பனையான மிருகங்கள், வினோதமான மிருகங்கள் உண்மையிலேயே இருந்ததாக பைபிள் குறிப்பிடுகிறது. உதாரணமாக ஒற்றை கொம்பு குதிரை. ஏசாயா அதிகாரம் 34 வசனம் 7 ஒற்றை கொம்பு குதிரையை பற்றி சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே இருந்ததாக சொல்லப்படுகிறது. அகராதியில் பார்த்தால் குதிரை போல் உடம்பு கொண்ட ஒரு மிருகம், அதற்கு ஒரு கொம்பும் இருக்கும் என்று விளக்கப்படுகிறது. இவையெல்லாம் கட்டுக்கதைகளே. என் நேரம் முடிந்துவிட்டது. ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், என்னுடைய பேச்சு எந்த கிறிஸ்தவரையாவது காயப்படுத்தி இருந்தால் மன்னித்து விடுங்கள். நான் வெறும் டாக்டர் கேம்பலின் புத்தகத்திற்கு பதில் அளித்தேன். திருக்குரான் விஞ்ஞானத்தோடு உடன்படும் ஒரு வேதமே என்று நிரூபித்தேன். மேலும் பைபிள் அதன் ஒரு பாகம் இறைவனின் வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் முழுமையாக அல்ல என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய பேச்சை திருக்குரானின் ஒரு வசனத்தை கூறி நிறைவு செய்கிறேன். சூரா இஸ்ரா அத்தியாயம் 17 வசனம் 81 சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. அசத்தியம் நிச்சயமாக அழிந்தே தீரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். டாக்டர் கேம்பல் அவர்களே, டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களே, உங்களுடைய பேருரைகளுக்கும் பிறகு தந்த மறுப்புரைகளுக்கும் மிக்க நன்றி. இப்பொழுது நாம் இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். பார்வையாளர்கள் பங்கு பெறப்போகிற கேள்வி பதில் நிகழ்ச்சி. இதற்காக இன்று ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் வெறும் 60 நிமிடங்கள் மட்டுமே. இதற்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டால் ஒதுக்கப்பட்டுள்ள நேரத்தின் முழு பயனையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே உங்களுடைய கேள்விகள் அனைத்தும் விஞ்ஞானத்தின் ஒளியில் திருக்குரானும் பைபிளும் என்ற தலைப்பை ஒட்டியே இருக்க வேண்டும். தலைப்பிற்கு அப்பாற்பட்ட கேள்விகள் அனுமதிக்கப்பட மாட்டாது. உங்களுடைய கேள்விகள் அனைத்தும் சுருக்கமாகவும் நேரடியாகவும் இருக்க வேண்டும். உங்களுடைய கேள்விகளையே சொற்பொழிவாக்கி விடாதீர்கள். பேச்சாளர்கள் பதில் தரும்பொழுது மற்றவர் குறுக்கிடாதீர்கள். டாக்டர் வில்லியம் கேம்பல் அவர்களும் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களும் கருத்தாழமுள்ள பதில்களை தருவதோடு ஒவ்வொரு பதிலும் 5 நிமிடங்களை கடந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகள், கேள்வி கேட்பதற்கு அரங்கினுள் 4 மைக்குகளை அமைத்திருக்கிறோம். மேடையை அடுத்தாற்போல் 2 மைக்குகள் ஆண்களுக்காகவும் பின்னால் இருக்கும் 2 மைக்குகள் பெண்களுக்காகவும் அமைத்திருக்கிறோம். டாக்டர் வில்லியம் கேம்பலிடம் கேள்வி கேட்க விரும்புகிறவர்கள் எனது இடதுபுறத்தில் ஆண்கள் முன்னாலும் பெண்கள் பின்னாலும் வரிசையாக நில்லுங்கள். மறந்துவிடாதீர்கள், ஆண்கள் முன்னாலும் பெண்கள் பின்னாலும். அதேபோல் டாக்டர் ஜாகிர் நாயக்கிடம் கேள்வி கேட்க விரும்புகிறவர்கள் எனது வலதுபுறத்தில் உள்ள மைக்கில் ஆண்கள் முன்னாலும் பெண்கள் பின்னாலும் வரிசையாக நின்று கேள்வி கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பால்கனியில் அமர்ந்திருப்பவர்கள் என்னை மன்னிக்கவும், அரங்கமே நிறைந்து வழிகிறது. மிகவும் சந்தோஷமான விஷயம்தான்.
நீங்கள் கேள்வி கேட்க வேண்டுமென்றால் மாடியிலிருந்து சங்கடங்களை பார்க்காமல் கீழே வந்துதான் கேள்வி கேட்க வேண்டும். வேறு வழியில்லை. அதேபோல் ஒருவர் ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்க வேண்டும். இரண்டாவது கேள்வி கேட்க வேண்டுமென்றால் மீண்டும் வரிசையில்